தன்னோட மாயையை பிரயோகிக்க கூடாதுன்னு சொல்லி அக்ரூரர் பிரார்த்திச்சிருந்தார். ஆனால் இப்போ மாயையை பிரயோகிக்கலைன்னா கதை முன்னாடி போகாத. அந்த சாதுவை பார்த்த நிமிஷமே நம்மளோட சித்தம் அப்படியே சுத்தமாயிடும். சித்தத்தில் இருக்கிற சகல விதமான மலினமான விற்த்திகள் எல்லாமே தூர போயிடும். அந்த சாதுக்கள் அப்படி அமர்ந்திருப்பா, அவ கிட்டக்க போனாலே சாந்தி அனுபவப்படும். அப்படி என்னோட பந்துக்களான யாதவாளை வச்சு சாதுத்வாதி குணங்கள் நிமித்தம் நீங்கள் அதிசிரேஷ்டனா இருக்கீள் ஹே அக்ரூரரே. அதனால எனக்கு இப்போ நீங்கள் ஒரு உதவி பண்ணணும். அம்மையான குந்தி தேவி, தர்மபுத்திராதிகளான அந்த குழந்தைகள் இவாள்லாம் சுகமா இருக்காளா, இல்லை துக்கத்தோட இருக்காளா? திருதராஷ்டிர ராஜதானியில எப்படி வசிச்சுட்டு இருக்கா? இதனோட சூக்ஷ்ம அவஸ்தையெல்லாம் நன்னா தெரிஞ்சுட்டு வரணும். அதுனா இப்ப தானே நீங்கள் அங்க போகணும் ஹே அக்ரூரரே. அவளோட வர்த்தமானம் எல்லாம் தெரிஞ்சுட்டு எங்கிட்ட வந்து சொல்லணும். அங்க என்ன நடக்கிறது? சாது அசாதுவா, நல்லது நடக்கிறதா இல்லை தப்பான ஏதோ விஷயம் நடக்கிறதோ சொல்லி नम ओं विष्णुपादाय कृष्णप्रेयेष्टाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवायादि पाश्चात्यदिशतारिणे नमो महावदन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जन्माद्यस्य यतोऽन्वयातितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत् सूरया तेजो वारिमृतां यदा विनिमयो यत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मल्सराणां सदा वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुका भूतैर्महद्भिर्यैमा पुरो विभुर्निर्मायशेते यदमूषु पुरुष भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सोलं कृषिष्ट भगवान् वचांसि मे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं
கோவிந்தா கோவிந்தா. அப்போ பூர்வத்தில் பகவானோட உத்தம பக்தனான அக்ரூரர், அந்த அக்ரூரருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுறான். அவளோட கிரகத்துக்கு போகிறான் பகவான். அக்ரூரர் ரொம்ப சந்தோஷத்தோட பகவானை உள்ள வரவேற்று ஆசனத்தில் உட்காத்தி பகவானுக்கு யதாவிதி எந்தெந்த பூஜைகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி உத்தமமான ஒரு ஷையில் படுக்க வச்சு பகவானோட பாதத்தை எடுத்து தன்னோட மடியில் போட்டுண்டு பாதத்துக்கு சேவை பண்ணுறார். அப்படியே அதை தடவி தடவி விடுறார், கால் அமுத்தி கொடுக்குறார். அப்படியே அழகான ஒரு ஸ்துதி சொல்லுறார். அந்த ஸ்துதி தான் பார்த்தோம் நம்ம, சின்ன ஸ்துதி. அதில் பகவானோட சூக்ஷ்மமான தத்துவங்கள், பலராமனும் கிருஷ்ணனும் நிஜமாக 6. இவ வந்து சர்வ லோகேஸ்வரன்மாராக்கும், எல்லாத்தையும் நியமிக்க கூடினவாளாக்கும், இந்த பிரகிருதிக்கே இந்த உலகத்துக்கே நிமித்தவும் உபாதான காரணமாகவும் இருக்கக்கூடியவாளாக்கும் இவா 2 பேரும். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதி கம்பீர லீலைகள் பண்ணக்கூடிய பரமேஸ்வராளாக்கும். அந்த பகவான் இல்லாத இடமே இல்லை. அந்த தத்துவங்களை எல்லாம் சொல்கிறார் அக்ரூரர். ரொம்ப ரசமாக இருந்து அதுக்கப்புறம் அவசானம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பகவான் கிட்டக்க பிரார்த்தனை பண்ணிக்கிறார். எனக்கு தேகத்திலையும் அது சேர்ந்ததான வஸ்துக்கள்லையும் மோகம் உண்டாகாக்கி ஆகணுமே கிருஷ்ணா. உன்னோட மாயை எல்லாரையும் மாட்டி படைக்கிறது, உன்னோட பக்தனான என்ன அது ஒன்றும் பண்ணக்கூடாதே சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். என்னைக்குமே உனக்கு சேவை பண்ணிட்டு இருக்கணுமே சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அழகான ஒரு ஸ்துதி. அதை பகவான் கேட்குறான். அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்டுட்டு கிருஷ்ணன் என்ன சொல்லறான் உள்ளது 28வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. அதுலேருந்து பார்க்கலாம். ஸ்ரீ சுக உவாச்ச இத்யர்ச்சித சம்ஸ்துதஸ்ச பக்தேன பகவான் ஹரிஹ அக்ரூரம் சஸ்மிதம் பிரஹ கீர்பி சம்மோஹயன்னிவ இத்யர்ச்சித சம்ஸ்துதஸ்ச பக்தேன. பரமபக்தனான அந்த அக்ரூரரோட முகத்திலேருந்து இப்படி அழகான ஒரு ஸ்துதியை பகவான் கேட்குறான். அந்த ஸ்துதி ரூபத்தில் பகவானை அர்ச்சிக்கிறார் அக்ரூரர். நிறைய பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ணறார். இப்படி அழகா ஸ்துதிக்கிறார். இதெல்லாம் கேட்குறான் கிருஷ்ணன். பகவான் ஹரிஹி சொல்லியே பதம் போடுறா. பகவான் சொல்கிற தோரணையிலே அதெல்லாம் ஏற்றுக்கிறான் பகவான் கிருஷ்ணன். அதெல்லாம் கேட்டுட்டு இப்போ ஆக வேண்டிய காரியம் பார்க்கணுமே, ஆக வேண்டிய காரியம் பார்க்கணும்னு உண்டுன்னா இப்போ பகவானாவே இருந்து விடக்கூடாது. இருந்து விட்டோம்னா அந்த மரியாதையோட அக்ரூரர் பாத சேவை பண்ணிகிட்டே இருப்பார். அக்ரூரர் வந்து பகவான் சொல்கிற அந்த ஒரு என்ன சொல்லுவா அந்த ஒரு திருஷ்டியில தானே இதெல்லாம் பண்ணினார், சேவையெல்லாம் பண்ணினார். ஆனால் லீலையில் முன்னாடி போகணுமே, அதனால சித்தப்பா சொல்லி கூப்பிடுறான் கிருஷ்ணன். அழகான வாக்குகளால் அவரை மோகிப்பிக்கிறான். தன்னோட மாயையை பிரயோகிக்க கூடாது சொல்லி அக்ரூரர் பிரார்த்திச்சுட்டார். ஆனால் இப்போ மாயையை பிரயோகிக்கலைன்னா கதை முன்னாடி போகாது. அதனால கிருஷ்ணன் அவர் மேலே ஒரு மாயையை கொடுக்குறார். அதுவும் அந்த மாயை தன்னை சம்பந்திச்சதான ஒரு மாயை. அதான கிருஷ்ணன் கிட்டக்க பிரேமையை வரும்படியா பண்ணினதான மாயாக்கும் சொல்லி தெரியறது. அப்படி பகவான் அக்ரூரரை மோகிப்பிக்கிறார். சிரிச்சுண்டு அந்த சஸ்மிதம் சொல்லி வருது பாருங்க பதம். அந்த சிரிப்பில் இருக்கே கிருஷ்ணனோட சிரிப்பில் மாயை உட்காந்துட்டு இருக்கா. சிரிப்பை பார்த்ததும் அக்ரூரர் எல்லாம் மறந்து விட்டார். இவ்வளோ நேரம் ஸ்துதிச்சது எல்லாம் மறந்து போயிடுத்து. தன்னோட குழந்தையா பார்க்குறார் அக்ரூரர். அப்படியே அக்ரூரரை பார்த்துட்டு கிருஷ்ணன் பேசுறான். என்ன பேசுறார் உள்ளது அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கு. ஸ்ரீ பகவானுவாச்ச த்வம் நோ குரு பித்ருவ்யஸ்ச ಶ್ಲಾಘ್ಯೋ ಬಂಧುಶ್ಚ ನಿತ್ಯದಾ ವಯಂ ತು ರಕ್ಷ್ಯಾ ಪ್ರೋಪೋಷ್ಯಾಶ್ಚ ಅನುಕಂಪ್ಯ ಪ್ರಜಾಹಿವಃ ತ್ವಂ ನೋ ಗುರುಃ ಪಿತೃವ್ಯಶ್ಚ ತ್ವಂ ನಃ ಗುರುಃ. ஹே அக்ரூரரே, ஹே சித்தப்பா, பெரிய பெரிய வாக்குகளெல்லாம் சொல்லுறேளே, நீங்களோ எங்களுக்கு பெருசு, நீங்கள் எங்களோட குரு அல்லவா. பித்ருவ்யஹாச்ச, பித்ரு சகோதரன் அல்லவா, அப்பாவுக்கு துல்லியம் அல்லவா நீங்கள். ஸ்லாக்யஹ, ஸ்லாகிக்கிறதுக்கு யோக்கியனானவர் அல்லவா. பந்துச்ச, எங்களோட பரம பந்து அல்லவா நீங்கள். நாங்களாகட்டும் உங்களோட குழந்தைகள் அல்லவா, உன்னோட குழந்தை அல்லவா நான் சொல்லி கிருஷ்ணன் சொல்லறான். உங்களோட பிரஜைகள் அல்லவா நாங்கள் 2 பேரும்.
எங்களை எல்லா சமயத்திலையும் ரட்சிக்க கூடினவாள் அல்லவா நீங்கள், ரட்சிதாக்கள் அல்லவா நீங்கள். அப்பா அம்மை சித்தப்பா சித்தி முதலான பெரியவாள் தானே குழந்தைகளை பார்த்துப்பான். அதான் கண்ணன் சொல்கிறான், நீங்கள் எல்லா சமயம் எங்களை ரட்சிக்க கூடினவாள் அல்லவா, எங்களுக்கு என்னென்ன ஆபத்து வருதோ அந்த சமயத்துல எல்லாம் நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றுவேளே. ஆனால் திருப்பி தான் நடந்துட்டு இருக்கு இத்தனை காலமா. ஆனாலும் சொல்லணுமே, சொல்கிறதுனால அதெல்லாம் சொல்லினா தான் அக்ரூரர் மழங்கி தன்னோட குழந்தை சொல்கிற அந்த திருஷ்டியில் பார்ப்பார். அதனால இப்படி அழகாக பேசுகிறான் கிருஷ்ணன். அப்படி என்னெல்லாம் ஒரு குழந்தைய வளர்த்துறதுக்கு என்னெல்லாம் அந்த குழந்தைக்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு என்னை வளர்த்திட்டு வரேளே. எங்கள் மேலே தயை உண்டாகிற காரணமே அப்பப்போ எங்களுக்கு நல்ல உபதேசங்களும் பண்ணறேளே. உபதேசங்கள் எல்லாம் பண்ணி நாங்கள் தப்பான வழிக்கு போகாதபடி நீங்கள் எங்களை பார்த்துக்கிறேளே. அதனால எங்களை இந்த விதத்தில் ஸ்துதிக்கிறது யுக்தம் அல்ல சொல்லி கிருஷ்ணன் சொல்லுவோம். அதுதான் சாரம். அதுலேருந்து எங்களை இப்படி எல்லாம் ஸ்துதிக்கிறேளே, நாங்கள் உங்களை விட சின்னவாள் அல்லவா சொல்லி கிருஷ்ணன் சொல்லுவேன். பவத்விதா மகாபாகா நிஷேவ்யார்ஹசத்தமாஹ ஸ்ரேயஸ்காமயர்நிருபிர்நித்யம் தேவா ஸ்வார்த்தான சாதவஹ. பவத்விதா மகாபாகா அர்ஹசத்தமா, அர்ஹன்மாரில் வச்சு ஏற்றவும் சிரேஷ்டனானவரே, எந்த பிரகாரத்தில் பார்த்தாலும் எல்லாத்துக்கும் அர்ஹனா இருக்கக்கூடியவரே. தர்மார்த்த காம மோட்சங்கள் ஆகிரகிக்கக்கூடியன புமான்மாரில் வச்சு பூஜ்யனா இருக்கக்கூடியவரே, பரம யோக்கியனா இருக்கக்கூடியவரே, மகாபாகியசாலியா இருக்கக்கூடியவரே சொல்லி எல்லாம் சம்போதனை பண்ணறான் பகவான். உங்களை மாதிரி இருக்கிறவாளை தான் நாங்கள் எல்லாம் சேவிக்கணும் சொல்லி கிருஷ்ணன் சொல்லுறான். தனாதி சித்திக்கு ஆயிட்டு தேவாலெல்லாம் நிறைய பேர் சேவிக்க போகிறா இல்லையா, நிறைய பேர் யாகங்கள் யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணறா. அந்த கர்மங்கள் எல்லாம் பண்ணினா ஸ்வர்காதி லோகங்கள் எல்லாம் போய் சுகபோகங்கள் அனுபவிக்கலாம் சொல்ற பலம் இருக்கிறனால அந்த பலத்தை காட்சிச்சுண்டு தேவாளை பிரீதிப்படுத்திட்டு பகுவிதமான காரியங்கள் பண்ணறா. அவள் காரிய சித்தி நடக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அவளை சேவிச்சா அவ எல்லாத்தையும் தந்து விட மாட்டா, நம்மளை புனிதமாக்கி விட மாட்டா சொல்லி பகவான் சொல்லுறான். அது அபத்தமாக்கும். காரணம் என்னன்னா, தேவாஹ ஸ்வார்த்தான சாதவஹ, தேவாளெல்லாம் ரொம்ப சுவார்த்ததையுடையவாளாக்கும். அவள் அவளுக்கு சிறந்ததான வஸ்துக்களை யாருக்குமே கொடுக்க மாட்டா. இனிமே பார்க்க போறோம். பகவான் இப்போ சொன்ன லைனோட டெஃபினிஷன் பாரிஜாத்தபஹரண லீலையில பார்க்க போறோம். பாரிஜாத்த ஹரணம் நடக்க போகிறது, பகவான் ஹரிக்க போறான். அந்த பாகத்துல தேவாளோட நிஜமான சுபாவம் தெரிய போறது. அதை மனசுல வச்சுட்டு சொல்றானோ என்னவோ. தேவாளை பூஜை பண்ணறாளே, தேவாளெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணுவா சொல்லி நினைச்சுட்டு ஜனங்கள் எல்லாம் பூஜை பண்ண போறாளே, அவள்லாம் சுவார்த்தன்மாராக்கும். அவவா காரியத்தை பார்த்துக்கிறாளே தவிர சாதுக்கள் அல்ல. உங்களை மாதிரி இருக்கிறவாள் இல்லவோ சாதுக்கள் சொல்லி கிருஷ்ணன் சொல்றேன். பரகாரிய நிறுத்தன்மாரா இருக்கிற சஜ்ஜனங்கள் ஸ்வகாரிய நிறுத்தன்மாரான தேவாளை விட பூஜ்யன்மாராக்கும் சொல்லி கிருஷ்ணன் சொல்றேன். கோடிக்கணக்குக்கு யாகங்கள் பண்ணத்துக்கு பலமாக்கும் ஒரு சாதுவுக்கு பாத பிரக்ஷாலனம் பண்ணறது. அது பகவானே சொல்லுறான். உங்களை மாதிரி இருக்கிறவாள் அல்லவோ பூஜிக்கின்றது, நீங்கள் அல்லவா பாக்கியுள்ளவாளுக்கு நல்லது வரணும்னு சொல்லி நினைக்க கூடினவா, கொஞ்சம் கூடி சுவார்த்ததே இல்லாக்கி ஜீவகாருண்யத்தோடு ஜீவிக்க கூடினவாள் அல்லவா நீங்கள். சாதுக்களாக்கும் தேவாளை விட சிரேஷ்டாள் சொல்லி பகவான் தன்னோட முத்தான வாயால சொல்லுறான். நஹ்யன்மயானி தீர்த்தானி ந தேவாம்ரிச்சிலா மயா தே புனஞ்சுரு காயாலேன தர்ஷனா தேவ சாதவஹ. நஹ்யன்மயானி தீர்த்தானி ந தேவா மிருச்சிலாமயா. அம்மயானி ஜலரூபங்களான தீர்த்தானி தீர்த்தங்களும், மிருச்சிலாமயா மண்ணு கல்லு முதலான அந்த பதார்த்தங்களால உண்டாக்கப்பட்ட தேவா உண்டாக்கக்கூடியதானதும் அதானது விக்கிரகங்கள் முதலானவை, அதுவும் போராக்கி தேவாள். இப்படி இருக்கிறவாள் எல்லாம் நம்மளை என்ன சொல்வா புனிதமாக்குறது சொல்லி சொல்றா இல்லையா. புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய கஷேத்திரங்கள், பிரதிஷ்டிச்சிருக்கிற தேவாதி பிம்பங்கள், இது ஒன்றும் சஜ்ஜனங்களை மாதிரி சேவிக்கப்படுறதுக்கு தக்கதல்ல சொல்லி பகவான் சொல்லுறார். புண்ணிய தீர்த்தங்களை விட சிரேஷ்டாளாக்கும் சாதுக்கள், புண்ணிய கஷேத்திரங்களை விட சிரேஷ்டாளாக்கும் சாதுக்கள், தேவாதிகளோட பிம்பங்கள் விக்கிரகங்கள் இருக்குமே அதை விட சிரேஷ்டாளாக்கும் சாதுக்கள் சொல்லி பகவான் சொல்லுறார். காரணம் என்ன? தீர்த்தங்கள் புண்ணிய கஷேத்திரங்கள் அதிக காலம் ஸ்நானாதிகள் எல்லாம் பண்ணி உபாசனை எல்லாம் பண்ணி காலக்கிரமத்தால தான் அதுல எல்லாம் ஈடுபடுற சமயத்துல மனசு சுத்தி ஆகிறது.
கங்கையில டெய்லி குளிச்சுட்டு இருக்கா. எல்லா ஜனங்களும் தான் குளிக்கிறா. எல்லாருக்கும் மனசுத்தி வந்து விடுறதில்லை. பகுகாலம் ஸ்நானம் பண்ணி கங்கையோட மகத்துவத்தை தெரிஞ்சுண்டு, சாதுக்களோட மகத்துவத்தை தெரிஞ்சுண்டு, அந்த க்ஷேத்திரம் காஷி க்ஷேத்திரத்தோட மகத்துவம் தெரிஞ்சுண்டு, அதெல்லாம் தெரிஞ்சுண்டு அதில் ஸ்நானம் பண்ணுறத தானே, பகுகாலம் பண்ணுறத தானே நமக்கு மனசு சுத்தி ஆகிறது. எத்தனை காலம் க்ஷேத்திரத்துக்கு போகிற சமயத்தில் எல்லாரும் பகவான் சொல்கிற போதத்தோடையா பார்க்குறா. சிலவா அங்கே இருக்கிற ஆர்கிடெக்சரை பார்க்க போவா, சிலவா எனக்கு பீஸ் கிடைக்கிறது, கோவிலில் போனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குது சொல்லி நினச்சிட்டு போவா. வேறு சிலவா பிரசாதம் சாப்பிட போவா. எல்லாருமே பக்தி பாவத்தோட பகவானை பார்க்க போகிறோம், பகவானுக்கு சேவை பண்ண போகிறோம்னு சொல்கிற பாவத்தோட போகிறது இல்லையே. அந்த பாவம்னதும் பகுகாலம் போய் 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 சாது சங்கம் கிடச்சி தான் வரும். அப்போ பகவான் அதை தான் சொல்கிறேன், காலக்கிரமத்தால் தான் இதெல்லாம் வரும். அதே மாதிரி பூஜை பண்ணினாலும் விக்கிரகாராதனை பண்ணினாலும் பகுகாலம் பண்ணினாத்தான் அதனோட பலம் சித்திக்கும். பலம்ங்கிறது என்னது? மனசுத்தி, சித்தசுத்தி. அது ரொம்ப காலத்தில் வருமே, ரொம்ப காலம் கழிஞ்சு தானே வரும். ஆனால் ஒரு சாதுவை தவறி நம்ம மீட் பண்ணிவிட்டா என்ன சம்பவிக்கும்? அந்த சாதுவை பார்த்த நிமிஷமே நம்மளோட சித்தம் அப்படியே சுத்தமாயிடும். சித்தத்தில் இருக்கிற சகல விதமான மலினமான விற்த்திகள் எல்லாமே தூர போயிடும். அந்த சாதுக்கள் அப்படி அமர்ந்திருப்பா, அவகிட்டக்க போனாலே சாந்தி அனுபவப்படும். தூரத்துலேருந்து எட்டக்கேந்து அவரை பார்த்தா கூடி போகிறோம். அந்த சாதுவை கண்ட மாத்திரத்தால சித்தம் சுத்தமாயிடும். ஞானோபதேசங்கள் அவளோட முகத்திலேருந்து கேட்டுன்னா அது பரம பாக்கியம். அவளோட கடாட்சம் நம்ம மேலே விழுந்தாலோ அது அதை விட பாக்கியம். அப்படி தட்சணமே பரிசுத்தி சம்பவிக்கும். அந்த சாது கிட்டக்க எப்படியோது நம்ம கனெக்டடா ஆயுட்டா போகிறோம். அப்படி ஆயுட்டா நம்ம ஜீவிதம் தேறிவிடும் சொல்லி பகவான் தன்னோட பொன்னான வாயால சொல்லறா. நீங்க தர்ஷனா தேவ சாதவஹா, சாதுக்களை தூரத்துலேருந்து பார்த்தா கூடி போகிறோம். இப்படி ஒரு பலம் நமக்கு வந்துவிடும். பகவானுக்கு உன்முகனா தெரிஞ்சு விடுவோம் நம்ம சொல்லியெல்லாம் பகவானே சொல்லற. அதனால சஜ்ஜனங்கள் தான் சேவியர். தேவாலை விட உபரியாக்கும் சஜ்ஜனங்கள், புண்ணிய தீர்த்தங்களை விட புண்ணிய க்ஷேத்திரத்தை விட பெருசாக்கும் சாதுக்கள். சபவான் சுஹ்ருதாம் வைனம் ஸ்ரேயான் ஸ்ரேயஸ்சிகீர்ஷயா ஜிஜ்ஞாசாயார்த்தம் பாண்டவானாம் கச்சஸ்வ த்வம் கஜாஹ்வயம். சபவான் சுஹ்ருதாம் வைனஹ சஹ பவான் அப்பேற்பட்டவள் அல்லவா நீங்கள், ஹே அக்ரூரரே. இப்படியெல்லாம் சாது மகத்துவம் சொன்னதுக்கு அப்புறம் அக்ரூரரை பார்த்து பகவான் ஆக வேண்டிய காரியம் சொல்லறான். அப்படி அப்பேற்பட்ட சாதுக்களான நீங்கள் எல்லாம் எங்களோட சுகிருத்தா இருக்கள், நாங்கள் பண்ணின பாக்கியம் சொல்லி பகவான் பேசிக்கிறான். அப்படி என்னோட பந்துக்களான யாதவாழ வச்சு சாதுத்வாதி குணங்கள் நிமித்தம் நீங்கள் அதிசிரேஷ்டனா இருக்கேள் ஹே அக்ரூரரே. அதனால எனக்கு இப்போ நீங்கள் ஒரு உதவி பண்ணணும் சொல்லி பகவான் கேட்குறேன். பாண்டவாள் என்னோட அப்பாவோட தங்கையான குந்தி தேவியோட புத்திராளான பஞ்சபாண்டவாள், அவள் இப்போ எப்படி இருக்கா? அவளை பற்றி தெரியணும்னு எனக்கு தோணுறது. அவளோட ஸ்திதி என்னது? அவளுக்கு ஸ்ரேயஸ் உண்டாகணும்னு சொல்லி நான் சங்கல்பிக்கிறேன். அதனால நீங்கள் இந்த கணமே ஹஸ்தினாபுரத்துக்கு போகணும். அங்கே இருக்கிற என்னோட அண்ணாவும் தம்பிமாருமா இருக்கக்கூடிய அந்த பஞ்சபாண்டவாள் எந்த நிலையில் இருக்கா சொல்லி பார்த்துட்டு வரணும் சொல்லி அக்ரூரர்கிட்ட பகவான் கேட்குறான். पितर्युपरते बालाः सहमात्रा सुदुःखिताः आनीयेता स्वपुरं राज्ञा वसन्त इति शुश्रुम. पितर्युपरते बालाः पितरि उपरते. அவளோட அப்பா ஆன பாண்டு மகாராஜா அவர் மரணம் அடைஞ்சு விட்டாரே. இப்போ அந்த 5 குழந்தைகளையும் என்னோட அத்தை தான் பார்த்துட்டு இருக்கா சொல்லி தெரியறது. குந்தி அத்தை தான் பார்த்துட்டு இருக்கா. அவளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. கஷ்டப்பட்டு அந்தனான கண் தெரியாத திருதராஷ்டிரன் சொல்ற பாண்டு மகாராஜாவோட அண்ணா கிட்டக்கு போய் சரணம் அடைஞ்சிருக்கா. பாண்டுவோட குழந்தைகளான இவா பாலன்மாராகும், சின்ன குழந்தைகளாகும். என்னோட வயஸ்கன் அல்லவா, என்னோட சம வயஸ்கன் அல்லவா அர்ஜுனன். அவள்லாம் எப்படிதான் இருந்துட்டு இருக்காளோ. திருதராஷ்டிரன் அந்த குழந்தைகளை எப்படித்தான் பார்த்துக்கிறாரோ. தன்னோட ராஜதானியில வருத்தி உட்காத்தி வச்சிருந்தாலும் அவளை நிஜமான ஸ்நேகத்தோட திருதராஷ்டிரன் பார்த்துட்டு இருக்காரா? அம்மையான குந்தி தேவி, தர்ம புத்திராதிகளான அந்த குழந்தைகள் இவாள்லாம் சுகமா இருக்காளா இல்லை துக்கத்தோட இருக்காளா? திருதராஷ்டிர ராஜதானியில எப்படி வசிச்சுட்டு இருக்கா?
இதனோட சூக்ஷ்ம அவஸ்தையெல்லாம் நன்னா தெரிஞ்சுட்டு வரணும். வெளிப்படை பார்க்கறது அவள்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணிருக்கலாம், ஆனா அந்தரங்கத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கிறதுன்னு உள்ளது நீங்கள் போய் பார்த்துட்டு வரணும் சொல்லி அக்ரூரர்கிட்ட பகவான் கேட்கிறான். தேஷு ராஜாம்பிகா புத்ரோ भ्रातृपुत्रेषु दीनधीः समो न वर्तते नूनं दुष्पुत्रवशगोऽन्धकृत् अन्धदृक् तेषु राजाम्बिका पुत्रो भ्रातृपुत्रेषु दीनधीः अंबिका पुत्रः अंबिकेयोड पुत्रनाன அந்த திருதராஷ்டிரர், அந்த ராஜா தன்னோட பிராத்தான பாண்டுவோட புத்திரன்மாரான இவாள, அனுஜனோட குழந்தைகளான இவாள எப்படி பார்த்துக்கிறார்? சமத்தையோட பார்த்துக்கிறாரா? இந்த திருதராஷ்டிரருக்கு 100 குழந்தைகள் இருக்கே, அந்த குழந்தைகளுக்கு சமமா இந்த 5ஐயும் பார்த்துக்கிறாரா சொல்லி கண்ணன் கேட்கிறான். அப்படி அல்ல சொல்லி எனக்கு சமாச்சாரம் வந்ததே, அது நிஜமா சொல்லி நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, இந்த ராஜா அந்தனாக்கும், வெளியிலேருந்து பார்க்கறது கண் தெரியறது இல்லையே சொல்லி தோணுறது, ஆனா மனசு அளவிலையும் அவன் அந்தனாக்கும் சொல்லி எனக்கு தோணுறது. கண்ணு மட்டும் இல்லை, மனசும் இந்த புத்திக்கும் கண் இல்லை தோணுறது. இந்த திருதராஷ்டிரருக்கு உள்கண்ணான புத்திக்கும் காட்சி இல்லை தோணுறது. அவரோட குழந்தைகளான அந்த 100 பேரும் அசத்துக்களாக்கும் சொல்லி கேட்டோமே. துரியோதனன் முதலான அந்த குழந்தைகள் தர்மத்தை தெட்டி நடக்கக்கூடியவாளாக்கும் சொல்லி கேள்விப்பட்டேனே. அவள்லாம் சாதுக்களான பாண்டவாளை உபதிரவிக்கிறாளோ? அந்த சத்தியாவஸ்தையை நீங்கள் போய் தெரிஞ்சுட்டு வரணும். गच्छजानीहि तद्वृत्तम् अधुना साध्व साधुवा विज्ञाय तद्विधास्यामो यथाशं सुहृदां भवेत्. गच्छजानीहि तद्वृत्तम् अधुना साध्व साधुवा. अधुना இப்ப தன்னை நீங்கள் அங்க போகணும். ஹே அக்ரூரரே, அவளோட வர்த்தமானம் எல்லாம் தெரிஞ்சுட்டு எங்கிட்ட வந்து சொல்லணும். அங்க என்ன நடக்கிறது? சாது அசாதுவா, நல்லது நடக்கிறதா இல்லை தப்பான ஏதோ விஷயம் நடக்கிறதோ சொல்லி பார்த்து தெரிஞ்சுட்டு வாங்கோ. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு சுஹൃத்துக்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவர் அல்லவா நீங்கள். அதனால அவளுக்கு சௌக்கியமாக்குமா சொல்ற அந்த காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அவளுக்கு நல்லது பண்ணிட்டு நீங்க வாங்கோ சொல்லி அக்ரூரர்கிட்ட பகவான் சொல்றார். इत्यक्रूरं समादिश्य भगवान् हरिरीश्वरः सङ्कर्षणोऽर्थवाभ्यां वै ततः स्वभवनं ययो. इत्यक्रूरं समादिश्य भगवान् हरिरीश्वरः. भगवान् षड्गुण परिपूर्णनाன பகவான், ஈஸ்வரன், சர்வ சமர்த்தனா இருக்கக்கூடிய ஹரிஹி ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த பிரகாரம் அக்ரூரர்கிட்ட ஆதேசம் கொடுத்து ஆத்மிய கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வரான் கண்ணன். அதை சிரசா வகிச்சுக்கிறார் அக்ரூரர். இப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவரோட ஆதித்யம் எல்லாம் ஸ்வீகரிச்சுண்டு அவர்கிட்ட குஷலான்வேஷனம் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் சங்கர்ஷணன் உத்தவர், அதாவது பலராமன் உத்தவர், இவா 2 பேரையும் கூட்டிண்டு கண்ணன் திரும்பி தன்னோட பவனத்துக்கு வந்து சேரறான் சொல்லி இந்த அத்தியாயம் முடியறது. इति श्रीमद्भागवते महापुराणे दशमस्कन्धे पूर्वार्धे 48तमोऽध्यायः समाप्तः. सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द. ॐ नमो भगवते वासुदेवाय. अथ 49तमोऽध्यायः. श्रीशुक उवाच. स गत्वा हस्तिनपुरं पौरवेन्द्रयशोङ्गितं ददर्श तत्राम्बिकेयं. स भीष्मं विदुरं पृथां सह पुत्रं च बाह्लीकं भारद्वाजं स गौतमं कर्णं सुयोधनं द्रौणीं पाण्डवान् सुहृदोपरान्. स गत्वा हस्तिनपुरं. கிருஷ்ணனோட ஆத்மிய பிரகாரமே அக்ரூரர் உடனே தேரெல்லாம் தயார் பண்ணிட்டு ஹஸ்தினபுரத்தை நோக்கி அப்படியே யானம் பண்ணறார். ஹஸ்தினபுரத்தில் எத்தி விட்டார், பிரவேசிக்கிறார். அங்கே புருவோடு வம்சத்தில் ஜனிச்ச மகாராஜாக்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா. ஹஸ்தினபுரத்தில் நிறைய ராஜாக்கள் இருக்கா. புரு வம்சஜாதன்மாராகும் அவள் எல்லாமே. சந்திர வம்சத்திலே இருக்கிற ஒரு கிளையாக்கும் இது. அப்படி அவள் ரொம்ப நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கா. அதனாலே சிரேஷ்டமான ஒரு ஸ்தலமாக்கும் ஹஸ்தினாபுரி.
பிராமணாலயங்கள், க்ஷேத்திரங்கள் முதலானவை எல்லாம் நிறைய கெட்டி பணிது வச்சிருக்கா. பெரிய பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி பெரிய பெரிய கோபுரங்கள், மாளிகைகள் எல்லாம் இருக்கு ஹஸ்தினாபுரத்தில். அப்படி ரொம்ப டெவலப்டான ஒரு சிட்டி, ஒரு ராஜ்யம் ஹஸ்தினாபுரம். அங்க அக்ரூரர் போகிறார். அங்க போனதும் மகாத்மாவான பீஷ்மர் அவரை பார்க்கிறார் அக்ரூரர். திருதராஷ்டிர சமீபத்திலே இருந்துட்டு இருக்கா இவா எல்லாருமே. அவளெல்லாம் பார்த்து குஷலான்வேஷனம் எல்லாம் பண்ணறார். கிரமேண விதுரர், குந்தி, பாஹ்லீகன், அவரோட புத்திரனான சோமதத்தன், துரோணர், கிருபர், கர்ணன், சுயோதனன், அஸ்வத்தாமா, பாண்டவாள் முதலான பந்துக்களை எல்லாம் பார்க்கிறார். அவாகிட்ட எல்லாம் போய் பேசுறார் அக்ரூரர். யதாவதுபசங்கம்ய பந்துபிர்காந்தினே சுதஹ சம்பிருஷ்டஸ்தை சுஹ்ருத்வார்த்தாம் ஸ்வயம் சாப்ருச்சதவ்யயம். யதாவதுபசங்கம்ய பந்துபிர் காந்தினி சுதஹ. அக்ரூரர் இப்படி வரார். வந்தது தெரிஞ்சதுமே பந்து ஜனங்கள் எல்லாம் வந்து வரவேற்கிறா. எல்லாருமே சேர்ந்து இருக்கா. அக்ரூரர் நிறைய நாள் அவ கூட எல்லாம் பேசி சந்தோஷமா இப்படி இருக்கார். அவளோட ஆதித்யம் எல்லாம் ஸ்வீகரிச்சுட்டு கொஞ்ச காலம் அங்கே இருக்கார். பந்துக்களான யாதவாளோட குஷலம் எல்லாம் கேட்கிறார். ஹஸ்தினாபுர நிவாசிகள் கிட்டக்க எல்லாம் போய் பேசுறார். ஜனங்கள் கிட்டக்க போய் கூடி பேசுறார் காரியமெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படி எல்லாரோடும் சௌக்கிய விவரங்கள் எல்லாம் அந்யோன்யம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அக்ரூரர். பகவான் எதுக்கு அனுப்பியிருக்கானோ அந்த காரியமெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு எல்லார்கிட்டையும் பேசுறார் அக்ரூரர். அப்படி கொஞ்ச நாள் அங்கே வசிச்சுட்டு இருக்கார். அப்படி இருக்கிறத அவா தமிழ பின்ன சம்வாதம் எல்லாம் நடக்கிறது. குந்தி தேவி கிட்ட அக்ரூரர் பேசுறார். அந்த பாகங்கள் எல்லாம் அடுத்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. அது நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.